செவ்வாய் யாருக்கு ராஜயோகம் தருவார்? செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி காலகட்டங்கள்ல யாருக்கு, எந்த ராசி, எந்த லக்கணக்காரர்களுக்கு மிக அதிகமான நற்பலன்களை இந்த செவ்வாய் கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாங்க. வணக்கம், நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல யாருக்கு அதிகமான நற்பலன்களை தருவார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய் பகவான் என்ன மாதிரி காரகத்துவங்களின் வழியாக நன்மைகளை தருவார் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்திரலாங்க. முதல்ல இந்த செவ்வாய் தான் சிகப்பு நிறமுள்ள பொருட்களுக்கு காரணமானவர். சகோதர காரகன், நெருப்புக்கு காரணமான ஒரு கிரகம். கட்டிடம், கட்டுமானம், இது மாதிரி சிவில் சார்ந்த விஷயங்களுக்கு காரணமான ஒரு கிரகம். மருத்துவத்திற்கு காரணமான கிரகம். மருத்துவர்களையும் செவிலியர்களையும் மருத்துவ பணியாளர்களையும் உருவாக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் தான். காவல்துறைக்கு காரணமான கிரகம். ராணுவ வீரர்களை உருவாக்கக்கூடிய ஒரு கிரகம். யாருக்கு செவ்வாய் வலுவாக இருக்கிறதோ அவர்கள் தான் காவல்துறை, ராணுவம் மாதிரி இடங்கள்ல பணிபுரிய முடியும். மருத்துவத்துறையில் பணிபுரிவதற்கும் இந்த செவ்வாய் மிக அத்தியாவசியமான ஒரு கிரகம். பூமி காரகன், சகோதர காரகன், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, இது மாதிரி உறவுகளை கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் தான். கோபத்திற்கு காரணமான ஒரு கிரகம். வேகம் மற்றும் தைரியத்திற்கு காரணமான ஒரு கிரகம். ஒருவர் வேகமாக இருக்கணும், அதே நேரத்துல நிதானமாகவும் இருக்கணும் அப்படின்னா அவருக்கு இந்த செவ்வாய் அவருடைய ஜாதகத்துல வலிமையாக இருக்க வேண்டும். ஆயுதங்கள், கூர்மையான விஷயங்கள், இது மாதிரி எந்த ஒரு வேலைக்கும் தேவையான அந்த கருவிகளை குறிக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் தான். தெய்வங்கள்ல முருகனை, வேலவனை தன்னுடைய அதிபதியாக கொண்டவர் இந்த செவ்வாய் பகவான். ராசி வீடுகள்ல மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் ராசி அதிபதியாகவும் அந்த வீட்டினுடைய அதிபதியாகவும் வரக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் தான். லக்கணங்கள்லையும் மேச லக்கணம், விருச்சக லக்கணத்திற்கு லக்கணாதிபதியும் இந்த செவ்வாய் பகவான் தான். மொத்தமாக 7 வருடங்களை தசாபுத்தி காலமாக கொண்டவர் இந்த செவ்வாய் பகவான். ஆக இவ்வளவு சிறப்புகளை பெற்ற இந்த செவ்வாய் பகவான் எந்த லக்கணத்திற்கு என்ன மாதிரி நற்பலன்களை தருவார், யாருக்கு அதிகமான நன்மைகளை தருவார் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாங்க. ஒரு ஜாதகத்துல செவ்வாய் வலிமையாக இருந்தால், செவ்வாய் சுப கிரகங்களின் தொடர்போடு சுபத்துவமாக இருந்தால், நாம் சொல்லக்கூடிய இந்த ராசி லக்கணக்காரர்களுக்கு மிக அதிகமான நற்பலன்களை அவருடைய செவ்வாய் திசையிலும் அல்லது ஒவ்வொரு திசைகளிலும் வரக்கூடிய செவ்வாய் புக்தி காலகட்டங்களிலும் செவ்வாய் பகவான் அவர்களுக்கு கொடுப்பார்.